அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாலை பணிகளை விரைந்து முடிக்க ஏரியில் மண்ணள்ள நிபந்தனையுடன் திருவள்ளூர் ஆட்சியர் அனுமதி அளித்த நிலையில் அதனை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாக புகாரானது எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சியரின் அனுமதியை தவறாக பயன்படுத்தி இயற்கை வளத்தை மணற்கொள்ளையர்கள் சூறையாடுவதாகவும், அனுமதித்த அளவை விட அதிகமாக மண்ணள்ளி சென்றதுடன் தனியாருக்கு விற்று கொள்ளை லாபம் சம்பாதிப்பதாகவும், சட்டவிரோதமாக அள்ளப்படும் மணலை 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்து வரும் வீடியோவும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சாலை பணிகளை விரைந்து முடிக்க ஏரியில் மண்ணல்ல நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அது முறைகேடாக மண்ணல்லப்பட்டு 5000 ரூபாய்க்கு ஏரி மணல் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவது, அது குறித்தான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோதமாக அள்ளப்படும் மணலை 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்து வரும் வீடியோ தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சாலை பணிகளை முடிப்பதற்காக ஏரியில் மண்ணல்ல நிபந்தனையோடு ஆட்சியர் அனுமதி அளித்த நிலையில் ஊத்துக்கோட்டை அருகே வேளகாபுரத்தில் உள்ள ஏரியில் விடிய விடிய மணல் கொள்ளையானது நடைபெறுவதாகவும், இயற்கை வளத்தை மணற்கொள்ளையர்கள் சூறையாடுவது தற்பொழுது அண்மை தகவலாக வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. இந்த அதிர்ச்சி தகவல் குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் சென்னை வெளிவட்ட சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த சாலை பணிகளை விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு சாலை பணிகளுக்காக குறிப்பிட்ட ஏரிகளில் மண் எடுத்துக்கொள்ள பல நிபந்தனைகளுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் அனுமதி அளித்துள்ளார். அதுபோல் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட வேகாபுரம் கிராமத்தில் புலையன் 199 எண் கொண்ட ஏரியில் 30,060 கனமீட்டர் அளவிற்கு மண் எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்துள்ள நிலையில் அதை பயன்படுத்தி கொண்ட மண் கொள்ளையர்கள் சாலை பணிக்கு மண் வெட்டி எடுத்து சாலை பணிக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக 8 முதல் 10 யூனிட் கொண்ட கனரக லாரிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 200 முதல் 300 லோடுகள் வீதம் கனிம வளத்தை கொள்ளையடித்து வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்று கரைகளுக்கு எந்த சேதமும் இல்லாமல் மண் எடுக்க வேண்டும், ஏரிகளில் 3 அடி மட்டுமே மண் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் மண் எடுக்க மாவட்ட ஆட்சியரால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை உதாசீனப்படுத்திவிட்டு ஒரு கனரக லாரி முழுவதும் முழுகும் அளவிற்கு சுமார் 10 அடி முதல் 15 அடி வரையிலான அளவிற்கு பெரிய பெரிய பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் பள்ளம் தோண்டி மண் கொள்ளையடிக்கும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக சவுடு மண்ணை வெளியில் பில் போட்டு விற்கும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வீடியோவில் சாலை பணிக்காக மண் எடுக்கப்படுகிறதா அல்லது விற்கப்படுகிறதா என்று ஒருவர் மழுப்பலான பதில் அளித்துவிட்டு தன்னை மேற்பார்வையாளர் என்று சொல்லிக்கொண்டு வலம் வரும் நபர் அங்கிருந்து நழுவி செல்லும் காட்சிகளும், ஒவ்வொரு லாரிக்கும் சுமார் 5000 பெற்றுக்கொண்டு பில் போட்டு மண்ணை வெளிநபர்களுக்கு விற்பதும், அதுபோல் ஒவ்வொரு லாரிக்கும் பணம் வாங்கி கொண்டு பில் போட்டு கொடுத்து கனிம வளத்தை அரசுக்கு தெரியாமல் விற்கும் வீடியோ அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது. மேலும் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குவாரி விவகாரங்களில் தலையிட்டு அரசு அனுமதித்த அளவு மண் அள்ளுவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் கனிம வளம் திருத்தப்பட்டு குடிநீர் காணல் நீராகவும் விவசாயம் பொய்த்து போகும் நிலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் மிக முக்கிய மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் திருவள்ளூர் மாவட்டம் விரைவில் வறட்சியான குடிநீர் பஞ்சம் ஏற்படும் மாவட்டமாக மாறும் என்பதில் சற்றளவும் ஐயமில்லை எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.